எங்கள் வாழ்க்கையிலே இன்னும் ஏராளமான காரியங்களை நீர் கொடுக்கும்படி வைத்திருக்கிறீர். யோபு சொன்னது போல இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எங்களுக்கு கொடுப்பதற்கு, நாங்கள் அனுபவிப்பதை பார்ப்பதற்கு, எங்கள் வாழ்நாட்களை நீ நீட்டித்து கொண்டு வருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ராக நீ தருகிற ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் உம்முடைய மிகுந்த ஆசீர்வாதங்களோடு சேர்ந்து வருகிறதற்காக நன்றி சொல்கிறோம். உத்தம ஆசீர்வாதங்களோடு எங்களுக்கு எதிர்கொண்டு வருகிறீர். எஸ் லார்ட், நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையாய் நடத்துவாராக. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாராக. துன்மார்க்கர் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆனால் பவுல் சொன்னது போல, நீர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு இந்த மாதம் அளிக்கிற கிருபை விருதாவாய் இராமல் எங்களை கனி கொடுக்கக்கூடியவர்களாய் மாற்றுவதாக, எங்கள் சூழ்நிலைகளை பசுமையாய் மாற்றுவதாக, எங்களோடு இணைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவதாக, எங்கள் பாதையை ராஜ பாதையாய் மாற்றுவதாக. ஆண்டவரே, நீர் முன்குறித்த ஸ்தலத்தில் இணைக்கப்பட்ட அத்தனை பேரையும் ஆண்டவரே இந்த மாதத்தின் விசேஷித்த கிருபையினாலே ஆண்டவரே செழித்து பூரித்து விளங்கத்தக்கதாய் கிருபை செய்வீராக. நாங்கள் கால் வைக்கிற தேசம் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாவதாக. நாங்கள் கால்களை வைக்கும்போது யோர்தான் பிரிவதாக, கரங்களை நீட்டும்போது செங்கடல் பிளப்பதாக. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உலர்ந்த தரையை கடப்பது போல நாங்கள் கடக்க உதவி செய்கிறோம். உம்முடைய ஆளுகையை கட்டவிழ்க்கிறோம். உம்முடைய ஜீவனை கட்டவிழ்க்கிறோம். உம்முடைய கிருபையை கட்டவிழ்க்கிறோம். உம்முடைய வெளிச்சத்தை பேசுகிறோம். உம்முடைய ஆரோக்கியத்தை பேசுகிறோம். உம்முடைய ஐஸ்வர்யத்தை பேசுகிறோம். இந்த மாதம் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும். ஐஸ்வர்யத்தின் ஊற்றுகள் திறக்கப்படுவதாக பிதாவே. ஆரோக்கியத்தின் ஊற்றுகள் திறக்கப்படுவதாக பிதாவே. ஜீவனின் ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. இதுவரை திறக்காத கதவுகள், ஆண்டாண்டு காலமாய் மூடப்பட்டிருந்த கதவுகள் இந்த மாதம் திறக்கப்படுவதாக. ஆண்டாண்டு காலமாய் மூடப்பட்டிருந்த கதவுகள் இந்த மாதம் திறக்கப்படுவதாக. பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்கள் இந்த மாதம் எடுத்து கட்டப்படுவதாக. பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்கள் இந்த மாதம் எடுத்து கட்டப்படுவதாக. பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்கள் இந்த மாதத்தில் எடுத்து கட்டப்படுவதாக. நீண்ட நாள் வியாதிகள் சுகமாவதாக. நீண்ட நாள் பலவீனங்கள் மறைவதாக. நீண்ட நாள் கண்ணீர் துடைக்கப்படுவதாக. இதுவரை திறக்காமல் இருந்த கதவுகள் திறக்கப்படுவதாக. மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே, நீர் நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. கரங்களை உயர்த்தி சொல்லும். மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே, ஆண்டவரே, ஒரு அழகான மாதத்தை எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எத்தனையோ வருஷங்கள் நடக்காததை போன மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் நடத்தின நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. கடந்த மாதத்தில் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த மாதத்தில் எங்களுக்கு திறந்த கதவுகளுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை சந்தோஷப்படுத்தின காரியங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம்.
Thank you for every moment you made us to enjoy. Oh, we praise you, Lord. Thank you for every moment you have made us to enjoy and experience the blessings. It shows that how much you are loving me. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தருகிறதற்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் சத்துருக்களை நீர் குழப்புகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் சத்துருக்களை நீர் குழப்பி விடுகிற தேவனாய் இருக்கிறீர் என்கிற வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி thank you Father that you are confusing my enemies. Thank you Lord that you are confusing my enemies. மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தை எங்கள் ஊழியத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தை எங்கள் ஆரோக்கியத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை எங்களோடு இணைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். கரங்களை தட்டி we thank you for fulfilling your word in our life, Father. எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொண்டு வருகிற உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறோம். மகிமை மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை இந்த மாதமும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் எல்கைகளுக்குள்ளே அது கட்டவிழ்க்கப்படுவதாக. எஸ் 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 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவும் நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பீர், நீ முடித்து தீரும் மட்டும் கைவிட மாட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்ன நிறைவேற்றி. ஆமென். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை. Every month is an exciting month. Amen. மறவாமல் நினைப்பவரே, you are excited to enter into the new month. Ashkal karoshan milhadiyanko மறவாமல் நினைப்பவரே, நீர் நம்ப பண்ணிய வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் நீ செய்ய போகிற மேலான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். உம்முடைய ஆளுகை துவங்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் நீட்டப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சத்துருக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாதைகள் திறந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக இதிலையும் மேன்மையான ஒரு வாழ்க்கை நீர் வைத்திருக்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க பிரச்சனை எங்க மேலே இறங்கட்டும். கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் பீப்புள், ஆன்லைன் பீப்புள், சர்ச் பீப்புள் எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்த புதிய மாதத்திற்கான கிருபையில் அப்படியே நிரம்புங்க. எஸ், ஜஸ்ட் sink in the new grace for this month. Come on. Oh shimene hantura bara bara bara.
ஓ சொன்னாரை செய்யும் அளவும் நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர் மறவாமல். Yes, a new grace for this new month. உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கர்த்தருடைய அபிஷேகம் பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற சிலர் மீது தேவனுடைய வல்லமை தரித்துக் கொள்ளத்தக்கதாக இறங்கி கொண்டிருக்கிறதற்காக கர்த்தாவே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த வல்லமை இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு கதவுகளை திறக்கிற வல்லமை, இந்த வல்லமை புதிய மாதத்தில் உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கிற வல்லமை, இந்த வல்லமை புதிய மாதத்தில் ஊற்று கண்களை திறக்கிற வல்லமை, இப்பொழுது உங்கள் மீது ஊற்றப்படுகிற இந்த வல்லமை செங்கடலை பிளக்கிற வல்லமை, யோர்தானை பிரிக்கிற வல்லமை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு உங்கள் மீது இப்போது வல்லமை, இந்த புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கான வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Receive that new anointing, receive that new power to possess the new blessings. Come on, give a big clap. Come on, பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Yes, 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 yes. Woo! Yes, shabarabarabadirabarabadirako. இறங்கி கொண்டே இருக்கட்டும், இறங்கி கொண்டே இருக்கட்டும், இறங்கி கொண்டே இருக்கட்டும். அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்கட்டும், இறங்கி கொண்டே இருக்கும், இறங்கி கொண்டே இருக்கும். எஸ், ஒரு வல்லமை இறங்கி கொண்டே இருக்கும், ஒரு வல்லமை இறங்கி கொண்டே இருக்கட்டும். ஆன்லைன் பீப்புள் மீது வல்லமை இறங்கி கொண்டே இருக்கட்டும். நேரில் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கி கொண்டே இருக்கட்டும். புதிய கதவுகளை திறக்கிற அபிஷேகம், புதிய ஊற்றுகளை திறக்கிற அபிஷேகம், இடிந்து போனதை எடுத்து கட்டுகிற அபிஷேகம். எஸ், ஒரு வல்லமை, வல்லமை எடுத்து கட்டுகிற வல்லமை, பூர்வ காலம் முதல் பாழாய் கடந்தவரை திறக்கிற வல்லமை. இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். எல்லை எங்கும் இந்த வல்லமை இறங்கட்டும், எல்லை எங்கும் இந்த வல்லமை இறங்கட்டும். ஒரு வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்படட்டும். என்னோடு இணைக்கப்பட்ட பிள்ளைகள் மீது அந்த வல்லமை இறங்கட்டும். என்னுடைய பவுண்டரியில் அந்த வல்லமை இறங்கட்டும். I release the new power to open the new gates of this new month. I bless everyone who are connected with me, Lord. என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நிறைவேற்றி முடிப்பவர்
சொல்லி சொன்ன நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மாதம் முழுவதும் நெய்யாய் பொழிகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ. Showers of blessing. Oh, this man, Father. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவை நீங்கள் மீது காட்டுகிற அளவற்ற அன்பிற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொன்னீரேன். அந்த வார்த்தையின்படி இப்பொழுதும் எங்கள் தலை எங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவதாக. எத்தனையோ முறை எங்கள் தலையை நீர் உயர்த்தி இருக்கிறீர். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்தியிருக்கிறீர். இந்த மாதமும் எங்கள் தலை உயர்த்தப்படும். இந்த மாதம் எங்கள் தலை உயர்த்தப்படும். எங்கள் வீழ்ச்சிக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு முன்பாக எங்கள் எழுச்சியை காண்பிக்கிற தேவன். எங்கள் தோல்விக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு முன்பாக எங்கள் வெற்றியை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவன். நான் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தின கர்த்தர். எங்கோ நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கும் போது எங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தின கர்த்தர். யோவான் எலிசபெத்தின் வயிற்றில் இருந்தபோது அவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தின கர்த்தர். சாலமன் பிறப்பதற்கு முன்பாக அவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தின கர்த்தர். உம்முடைய குமாரனாக இயேசு பிறப்பதற்கு முன்பாக அவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தின கர்த்தர். இந்த பூமியில எதுவும் செய்யாமல் நாங்கள் கருவறையில் இருக்கும் போது கூட எங்கள் பெயரை இந்த உலகத்தில் உம்மால் பிரஸ்தாபப்படுத்த முடியும். கையை தட்டி எஸ். நாங்கள் எதையும் எங்கள் சுய முயற்சியில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீர் நினைத்தால் கர்ப்பத்தில் இருக்கிறவன் நாமத்தை கூட இந்த உலகத்தில் பிரஸ்தாபப்படுத்த முடியும். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். இந்த புதிய மாதத்திலே புதிய சிருஷ்டியாய் உள்ளே நுழைகிறோம். புதிதாய் பிறந்தவனை பார்க்கிறது போல எங்களை பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். இரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாய் வந்து நிற்கிறோம். பாவம் செய்து மன்னிக்கப்பட்டவர்களாய் அல்ல, பாவமே செய்யாதவர்களை பார்க்கிறது போல எங்களை பார்க்கிற உம்முடைய பார்வைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எஸ் லார்ட். அறிவு கெட்டாத அந்த அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட். நீ எங்களுடையதே அல்ல, நீர் எங்களையே நேசிக்கிறீர். நீர் எங்களுடையதே அல்ல, நீர் எங்களையே நேசிக்கிறீர். பவுல் சொன்னான், நான் உங்களுடையதே அல்ல,
உங்களையே நேசிக்கிறேன். எனக்கு ஒரு அன்பு தகப்பன் உண்டு, உனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் உன்னுடையதை அல்ல, உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய நீதி, உன்னுடையதை அல்ல. அவர் உன்னையே நேசிக்கிறார். நீர் என்னையே நேசிக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இருதயத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும், மனதின் கண்கள் திறக்கப்படட்டும். ஓ வார்த்தையின் பிரஸ்தாபத்தை ஓ ராபாலா சாந்துனே மனமதியாங்கோ மகிமைப்படுத்தும். வார்த்தையை கேட்கிறவர்களாய் அல்ல, இந்த மார்ச் மாதத்தில் அனுபவிக்கிறவர்களாய் மாற்றும். Make us to experience the word. Yes, Lord. We are not here to just testify you, Father. We are here as a witness to give testimony. இந்த வார்த்தை எங்கள் நிறைவேறட்டும். நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. You people, God is telling you, you are the witness. You are my witness. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் வரை கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் ஒரு விஷயம், இந்த புதிய மாதத்திற்காக கரங்களை தட்டி வருது. Every new month it brings us a new blessing or with new blessings. There is no empty day or there are no empty days in God's schedule. நம்முடைய வாழ்க்கையில் எம்டி டேஸ் அப்படின்னு எந்த டேயுமே கிடையாது. கடவுள் வேலை பார்க்காத நாள்னு ஒரு There are no empty days. கடவுள் உனக்குன்னு வேலை பார்க்காத நாள்னு ஒரு நாள் கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. அவர் வேலை பார்த்தது உனக்கு தெரிஞ்ச நாள் இருக்கு, தெரியாத நாள் இருக்கு. ஆனால் அவர் வேலை பார்க்காத நாள்னு கிடையாது. சில நேரம் அவர் வேலை பார்க்கறது உனக்கு தெரியும், சில நேரம் உனக்கு தெரியாது. ஆனால் எல்லா நாளும் அவர் உனக்கும் எனக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. In Christian life, miracles are not cakes. It is bread. ஆமென் சொல்லுங்க. கேக்குனா என்ன? செலிப்ரேஷனுக்கு சாப்பிட்றது. பிரெட்னா என்ன? டெய்லி சாப்பிட்றது. அற்புதத்துக்கு பேர் பைபிள் சொல்லுது கேக்குன்னு சொல்லலை, பிரெட்டுன்னு சொல்லுது. ஒரு அம்மா சொல்லிச்சு, என் பிள்ளைய வந்து சுகப்படுத்துங்க. அவர் சொன்னார், பிள்ளைகளின் பிரெட்டை பிள்ளைகளோட கேக்குன்னு சொல்லலை, பிள்ளைகளோட அப்பத்தை. அப்போ நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்க? டெய்லி சாப்பிடுவோம். சாப்பாடு டெய்லி சாப்பிடுவோம். அப்போ அற்புதத்தை அவர் என்ன சொன்னார்? பிள்ளைகளுக்கான சாப்பாடுன்னாரு. சொல்லுங்க, அது கேக்கு இல்லை, என்னைக்காச்சும் நடக்கிறதுக்கு. அது சாப்பாடு, டெய்லி நடக்கும். அது பிரெட்னா அது டெய்லி நடக்கணும். Miracles are not cakes.
இட் இஸ் பிரெட். அதனால் இயேசு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு, கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட். பிரெட்னா மிரக்கல். ஜெபத்தை இப்படி பண்ணணும், கிவ் அஸ் அவர் டெய்லி மிரக்கல். வாட் அபௌட் டுடே மிரக்கல்? மறவாமல் நினைப்பவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க சாப்பிடாத நாள் இருக்கா? இல்லை. அப்ப அற்புதம் இல்லாத நாள்னு ஒன்னே கிடையாது. அன்றன்றுள்ள ஆகாரத்தை, பிள்ளைகளின் ஆகாரத்தை, ஆகாரம் எதை சொல்றாரு? அற்புதத்தை சொல்றாரு. இந்த நாளுக்கான அற்புதம் இன்றைக்கு உங்களுக்கு நடப்பதாக. உங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிற கர்த்தர் இருக்கிறார். ஐ அம் எக்ஸைட்டட். ஒவ்வொரு நாளும் எனக்காய் வேலை செய்கிற கர்த்தர். ஆமென், ஆமென். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன். என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம், இந்த நாள் அந்த நாளில் ஒன்றாய் இருக்கிறது. ஜீவன் உள்ள நாள் எல்லாம் அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி அதுக்குள்ள வந்துருது. ஜீவன் இருக்கா முத பாருங்க. அப்ப ஜீவன் உள்ள நாள் தான். ஜீவன் உள்ள நாள்னா அப்ப இன்னைக்கு எருசலேம். எருசலேமின் வாழ்வுனா சமாதானத்தின் வாழ்வு, ஜெருசலேம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம், உங்களை சமாதானத்தை அவர் ஒருவனை சமாதானப்படுத்தினால் யார் அவனை கலங்க பண்ணக்கூடும்? கடவுள் ஒருத்தனுக்கு சமாதானத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்காங்களேன், இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையுமே அவனை அசைக்க முடியாதான். யார் அவனை கலங்க பண்ணக்கூடும்? யோபு சொல்றாரு, யார் அவனை கலங்க பண்ணக்கூடும்? இயேசு சொல்றாரு, உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கவும் முடியாது, உலகம் எடுக்கவும் முடியாது. கடவுள் கொடுக்கிற சமாதானத்தை இந்த உலகம் எடுக்க முடியாது. என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே இந்த புதிய மாதத்துக்கு உங்களை அழைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நல்ல நாள். இந்த மாதம் என்ன நடக்கும் பார்த்து சொல்லுங்க சார். நல்லா கிளிட்ட கேட்டு சொல்லுங்க சார். நான் அங்கே ஒருத்தன் ஜோசியம் பார்த்து சொல்கிறான், மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதுக்கும் ஒரு தீர்க்கதரிசிட்ட சார் கர்த்தர் என்ன சொல்கிறார் சொல்லுங்க சார் அப்படின்றதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. என்னை பொறுத்தவரை குறி கேட்பது என்பது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று கேட்பது தான் குறி கேட்பது. ஆனால் எனக்கு நல்லது தான் நடக்கும்னு தெரியும். என்ன நல்லது நடக்கும்னு கேட்டு சொல்லுங்கள், அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம். கைத்தட்டு. Prophecy means what kind of good things, என்ன மாதிரி நன்மை எனக்கு கொடுக்க போகிறார் என்பது தான் இப்போ விஷயமே ஒழிய நல்லது நடக்குமான்ற கேள்வி இங்கே கிடையாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஒன்று தெரியும், போன மாதத்தை விட போன வருஷத்தை விட இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் எதிர்கொண்டு வரவேற்பார். என் பாதைகள் நெய்யாய் பொழியும், என்னுடைய பாதை ராஜபாதையாக இருக்கும். அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். நான் மகிமை மேல் மகிமை அடைவேன், கிருபை மேல் கிருபை பெறுவேன், பலத்தின் மேல் பலன் அடைவேன். இந்த வார்த்தைகளை எல்லாம் சின்ன குழந்தை மாதிரி 10 வருஷமாக நம்பிக்கிட்டே இருக்கிறவனுக்கு அது 10 வருஷமாக அவனை மேலே 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 கொண்டு வருது. 10 வருஷமாக இந்த மாதிரி வார்த்தைகளை நம்பாதவங்களுக்கு 10 வருஷம் கழித்து பார்த்தா 10 வருஷமாக அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், 10 வருஷமாக இவன் எப்படி இருக்கான், 10 வருஷமாக நம்ம எப்படி இருக்கிறோம். 10 வருஷமும் சொன்னதை நம்ம குழந்தை மாதிரியே நம்பணும். 10 வருஷத்தில் 100 தடவை சொல்லியிருப்பார், 1000 தடவை சொல்லியிருப்பார் நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு. 1001 தடவை சரிங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு செய்வீங்க ஆண்டவரே. இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், இப்படியே தான் சொல்கிறாங்க அப்படின்னா, அதனால அப்படியே தான் இருக்கிறான். நடக்கும் என்பவர்களுக்கு நடக்கிறது, நடக்கவில்லை என்பவர்களுக்கு நடப்பதில்லை. ஸோ ஒரு 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 டியூரேஷன், ஒரு 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 செட் ஆஃப் டேஸுக்கு அப்புறம், இயர்ஸுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது
அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்பினவனுடைய அந்த ஒவ்வொரு தடவையும் நம்பினவனுடைய வாழ்க்கைக்கு நம்பின வாழ்க்கை வித்தியாசம் இருக்குது. என் காதுகள் கேட்க அவர்கள் என்ன சொன்னார்களோ அவர்கள் சொன்னபடி அவர்களுக்கு நான் செய்வேன். இந்த மாதம் சிறப்பாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, தரமான சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் இனிமேல் தான் என் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. Amen. Amen. I am so excited to experience God blessings. வேதம் சொல்ல வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். ஆகவே யாரெல்லாம் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் பின்பற்றுங்கள். மந்தையின் காலடியை தொடர்ந்து மேய்ப்பரிடத்தில் சேருங்கள். உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, so just follow the witness of the believers and find out the right leader. Amen. Hallelujah. கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்துக்குள்ளே வரீங்க, சில விஷயங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு மாதமும் you take some decision with the help of the Holy Spirit. அது ரொம்ப முக்கியம். அதுதான் வாழ்க்கையை அலங்கரிக்கிறது, அதுதான் சித்திரம் தீர்ப்பது. இந்த மாதம் நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன் என்கிற தீர்மானங்களை எடுங்கள். ஏனென்றால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அன்றைக்கு ஒரு பாஸ்டர் பேசும்போது சொன்னார், ஐயா ஒழுங்கின்மை எங்கே வருதோ அங்கே தான் என் வெறுமை வருதுன்னாரு. மகனே மகளே, சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, சார் நீங்கள் சொல்கிற எல்லா ப்ராஸ்பரிட்டி எல்லா வார்த்தைகளையும் கேட்குறோம், ஆனால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையேங்கன்னு சொல்லும்போது ஒரு கேள்வி எனக்கு வருது, ஏன் ஆண்டவரே, எங்கே ஒழுங்கின்மை இருக்கிறதோ அங்கே வெறுமை இருக்கிறது. எங்கே ஒழுங்கின்மை இருக்கிறதோ அங்கே வெறுமை இருக்கிறது. எங்கே வெறுமை இருக்கிறதோ அங்கே இருள் வருகிறது. The first stage is ஒழுங்கின்மை, indiscipline in giving, indiscipline in prayer, indiscipline in Bible reading. ஒழுங்கின்மை, கொடுப்பதில் ஒழுங்கின்மை தரித்திரத்தை கொண்டு செல்கிறது. படிப்பதில் ஒழுங்கின்மை முட்டாள்தனத்தை கொண்டு செல்கிறது. ஜெபிப்பதில் ஒழுங்கின்மை ஒரு வல்லமை இல்லாத வாழ்க்கை கொண்டு செல்கிறது. ஜெபத்தில் ஒழுங்கின்மை, பைபிள் வாசிக்கிறதுல ஒரு ஒழுங்கின்மை, கொடுக்கிறதுல ஒரு ஒழுங்கின்மை. ஒழுங்கின்மை எங்கே வருகிறதோ அங்கே வெறுமை வருகிறது. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னு ஆவியானவர் சொன்னார், ஒழுங்கின்மை வந்தால் வெறுமை வரும். ஜஸ்டின், உன் வாழ்க்கையில் ஆவியானவர் எல்லாத்தையும் ஒழுங்காக்கும் போது எல்லாம் நிறைவாய மாறும். ஒழுங்காக்குங்க, பைபிள் ரீடிங் ஒழுங்காக்குங்க. இன்னும் எதில் விட்டீங்க? எபிரேயரில் விட்டீங்களா? இன்னும் 3ஆம் அதிகாரத்தை விட்டோமா, அதுலேருந்து தொடர்ந்து வாசின்னு முடிவிடுங்க. தினந்தோறும் வாசிங்க ஆர்டராக. டெய்லி ஒரு டைம் ஜோம் பண்ண போகிறீங்களா, அந்த டைம் போய் நில்லுங்க. அதுக்கு பேர் ஒழுங்கு. சீனாய் மலைக்கு வந்து ஜோம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லலை, சீனாய் மலைக்கு வந்து நில்லுன்னாரு. நிற்கிறது தான் உன் வேலை, நிரப்புறது அவர் வேலை. நீ போயிட்டு நீயா நிரம்பிக்கிட்டு இருக்காத. ஒரே ஒரு ரேமா எனக்கு கொடுத்துட்டாரு காடு, வந்து நில்லுன்னு. போய் நில்லுங்க, அவ்வளோதான் உங்கள் வேலை. ஒழுங்கின்மை வெறுமையை தரும். நான் நல்லா பார்த்துட்டேன், உருப்பட்ட வசனம்லாம் பேசுவாங்க, ஆனால் லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒழுங்கின்மை இருக்கும். அதில் ஒரு கீழ்ப்படியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவன்கிட்ட ஸ்டப்பானாக இருப்பாங்க. அவன் என்ன வேணாலும் பேசுவேன், ஆனால் ஒழுங்கை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். 100 வசனம் நான் பேசுகிறேன், ஆனால் டிசிப்ளின்ற மேட்டர் என்ன செஞ்சிடாத, பேசிடாத. அது எனக்கு பிடிக்காது. எனக்கு ஏற்ற மாதிரி நீ ஏதாச்சும் ஒன்று என்ன செஞ்சுக்க, கேட்டுக்க. ஐ வில் நாட் ஈல்டு. சரின்னு போயிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வருவார். 2 வருஷம் கழிச்சு புதுசு ஏதாச்சும் பேசுவார்னு பார்த்தா திரும்ப விட்டதுலேருந்தே பேசுவார். 5 வருஷம் கழிச்சு வருவார், திரும்ப விட்டதுலேருந்தே பேசுவார். அப்புறம் எதில் விட்டா அன்னைக்கு அப்படின்னு வரும். நான் அவர்கிட்ட ஒன்றை பார்த்துட்டேன், இவர் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் எங்கே விட்டாரோ அங்கே தான் தொடங்குறாரு. அதுக்கு பேசாமல் அவர் வந்தப்பே சரி பண்ணிடுவோன்னு முடிவு எடுத்துறேன். ஒழுங்கு, கிவிங்கில் ஒழுங்கு. இட் மேக் மீ ரிச். கையத்தட்டு. ஆமென். இட்ஸ் a discipline.
நீங்கள் ஒழுங்காய், பவுல் சொல்றார், நீங்கள் ஒழுங்காய் ஆர்டரா டிசிப்ளினா ஒன்றை செய்யும்போது உங்களுடைய ஒழுங்கை நான் கண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் சொல்றான். ஒழுங்கு சாலமன் சொல்றான், டிசிப்ளின் இஸ் த விஸ்டம் அப்படின்றான். ஞானம்ன்றீங்களே, ஞானம் என்ன தெரியுமா? டிசிப்ளின் தான் ஞானமா. ஞானத்தின் ஒரு பிள்ளை டிசிப்ளின். ஒருத்தனுக்குள்ள ஞானம் வந்துருச்சு எப்படி திரும்ப கண்டுபிடிக்கலாம்? டிசிப்ளின் ஆவான். Discipline in prayer, discipline in Bible reading, discipline in giving, discipline in your work. கடவுளோட நெருங்கிட்டீங்கன்னா மொத்தம் என்ன நடக்கும் உங்கள் லைஃப்பில்? நான் சொல்லவா? என்ன நடக்கும்? உங்களை அறியாமலே டிசிப்ளின் ஆகிடுவீங்க. கடவுள்கிட்ட நெருங்கினவன் உடனே வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவான். பார்த்தீங்களா? அந்த வீடு அப்படின்ற வச்சு அந்த ப்ரேயர் அப்படின்னு ஒன்று நீ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆவியானவர் எங்கே வராரோ, அது ஆதியாம் முதல் அதிகாரத்தில் இருக்கிற உலகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு அடுப்படியாக இருந்தாலும் சரி, ஆவியானவர் வந்தார்னா அங்கே இருக்க ஒழுங்கின்மையை ஒழுங்காக மாற்றுவார். உன் ஆஃபீஸ்க்குள்ள வந்தார்னா ஃபைலெல்லாம் ஒழுங்காக்குவார். ஏன்னா ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே முத நீங்கள் பார்க்குறது என்ன தெரியுமா? எவ்ரிதிங் இஸ் இன் ஆர்டர். எல்லாமே ஆர்டராக இருக்குமா. அதுக்கு பேர் தான் பரலோகம். இப்படி சொல்கிறேன், எங்கே எல்லாமே ஆர்டராக இருக்கோ அதுதான் பரலோகம். யோபு சொல்கிறான் பாதாளத்தை பற்றி. என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒழுங்கின்மையின் தேசமாகிய இருளின் தேசம்னு பாதாளத்தை சொல்கிறான். பாதாளத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஒழுங்கின்மை தேசம். Where there is indiscipline, there is hell. நரகமே அங்கே தான் இருக்குது, பாதாளம் அங்கே தான் இருக்குது. இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய பாதாளம் இருக்கு. அதனால என்கிட்ட சிலர் என்ன பேசலாம், அவங்க பேசுகிற கேட்கவே மாட்டேன். நீ ஒழுங்காக்கிட்டு வா. ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கின பிறகு தான் பேசவே செய்யணும். We must make indiscipline to discipline. காலையில் உங்கள்கிட்ட பல்லே வளர்க்காம கட்டி பிடிச்ச ஐ லவ் யூன்னு சொன்னால் என்ன சொல்லி போய் பல்ல விளக்கிட்டு வா. I used to say, go and discipline yourself, then we'll talk. என்னுடைய ஸ்டாஃப்ஸ் யாராக இருந்தாலும் ஏதாச்சும் பேச்சுவார்த்தை இல்லாட்டி ஏதாச்சும் டைமிங் மாற்றணும், ஏதாச்சும் என்ன சொல்ல சேலரி சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் பேசணும் வந்தால் என்ன என்ன சொல்வேன்னா, ஏற்கனவே ஒரு ரூல் இருக்குல்ல, அதை கரெக்ட் பண்ணிடு. நீ 10 மணிக்கு வரதை 11 மணின்னு மாற்றணும்னு சொன்னீங்கன்னா நீ 10 மணிக்கு அதை பேசு. 10:30 என்கிட்ட அதை பேசக்கூடாது. நீ நான் கொடுக்காமலே உன்னை எடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட பேசக்கூடாது. நீ 10 மணிக்கு தொடர்ந்து வந்துட்டு அப்புறமேட்டு ஒரு நாள் உட்காந்து, சார் இந்த 10 மணின்றதை 11 மணி நேரத்தில் நல்லா இருக்கும்ல அப்படின்னு பேசு. நீ இன்னும் 10க்கே வரல. So we cannot speak any correction when we are in discipline. Indiscipline, not indiscipline, but indiscipline. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி புது மாதத்துக்குள்ளே போக போகிறீங்க, வசனத்தை கேட்க போகிறீங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில், சிலரோட வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் நிறைவு இல்லாமல் வெறுமை இருக்குன்னு கேட்குறப்ப என்ன ஆண்டவரேன்ற கொஸ்டின் எனக்கு வருது. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் ரைட்டாக தப்பான்ற கேள்வி எனக்கு வருதுல்ல. 99 பேருக்கு ஓகே ஆகுது, டிக்காது, ஒருத்தனுக்கு கூட டிக் ஆகலைன்னு வச்சுக்காங்களேன், அது கேள்வி. ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா அது அத்தனை பேருக்கும் சரியாக இருக்கணும். ஒருத்தனுக்கு மட்டும் அது வேலை பார்க்கலன்னா மருந்தை கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிற ஒரு ஊழியக்காரனாக நான் என்ன செய்கிறேன், ஏன்டா வேலை செய்யலை, எனக்கு பதில் சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, வேர் தேர் இஸ் இன்டிசிப்ளின் தேர் இஸ் வெறுமை, எம்டி. பொருளாதாரத்தில் எம்டினஸ் இருக்கா? நீ கொடுக்கறத டிசிப்ளினாக இருக்கேன் பாரு. ஓ, ஒரு வல்லமில்லாத வாழ்க்கையை நீ ஃபீல் பண்ணுறியா? ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறியா? டார்க்னஸ் இருக்கா? உன் வாழ்க்கையில் ஆவியானவர் வந்துட்டார்னா
வேலை டிசிப்ளின் ஆகும் எல்லாம். நீ டிசிப்ளின் ஆனால் தான் ஆவியானவர் வருவார் நான் சொல்லலை. அப்படி சொன்னால் அது லா ப்ரீச்சிங், பிரமாணத்தின் போதகம். நீ ஒழுங்கான ஆவியானவர் வருவார் நான் சொல்லலை. ஆவியானவர் வந்தார்னா நீ ஒழுங்காவில்லை, அதான் நான் கேட்குறேன். ஆவியானவர் வந்தாருன்னா வேலை அவர் ஒழுங்காக்குவார். அதான் பைபிள் சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்ப ஒழுங்காக ஆகணும், திரும்ப திரும்ப ஒழுங்காக்கிட்டே இருப்பானா. ஏன்னா டிசிப்ளின் ஆக்குறது ஒரு கண்டினியூவல் ப்ராசஸ். ஒவ்வொரு மாதம் தொடங்கும் போது நீங்கள் டிசிப்ளின் பண்ணணும். இந்த வருஷம் படிக்காத அளவு இந்த வருஷம் நான் பைபிள் படிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் புதிய ஏற்பாடை முடிக்க போகிறேன். அதுக்குள்ளே என் கூட இருக்க ஒருத்தர் பழைய ஏற்பாடை முடிச்சிட்டாரு. அவருக்கு எக்ஸ்ட்ராலாம் கடவுள் என்ன செய்யலை, நேரம் தரல. டிசிப்ளின் யுவர் லைஃப் ஸ்டைல். நல்லா பணத்தை பற்றி பேசினான்னு கேட்குறது, டிசிப்ளினை பேசினா தூக்கம் வருது. என்ன தூக்கம்? சப்புன்னு பக்கத்தில் இருக்க அறையை போட்டு டிசிப்ளின் சொல்லுங்கள். டிசிப்ளின். பணம் வந்த பிறகு கூட ஹேண்டில் பண்ணுறதுல டிசிப்ளின் இல்லைன்னு வச்சாங்களேன், பணம் போயிடும். சிலருக்கு லட்சங்கள் வந்தும் ஜீரோக்கு வந்தவங்கலாம் பார்த்துருக்குறேன். சிலருக்கு ஆயிரங்கள் வந்தும் கோடீஸ்வரன் ஆனவையும் பார்த்துருக்குறேன். நானும் ஆயிரங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆனவன், கோடிகள் வந்து கோடீஸ்வரன் ஆனவன் இல்லை, ஆயிரங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆனவன். ஆனால் லட்சங்கள் சம்பாதிச்சு ஜீரோவில் வந்திருக்கவனே நான் பார்த்துருக்கேன். இதே 10 வருஷத்தில் நானும் ஒரு 10 இயர்ஸ் ட்ராவல் பண்ணுறேன். நான் ஆயிரங்களில் தான் போயிட்டுருக்கிறேன். 10 இயர்ஸில் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற நண்பர்களையும் தம்பிகளையும் பார்க்குறேன். 10 வருஷங்கள் சின்னப்பா வீடு வாங்கலாமானா, கார் வாங்கலாமானா லோன் போடணுன்றான். 10 வருஷம் என்னடா செஞ்ச நீ? வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா, எப்படி 15 லட்ச ரூபா கிட்ட, 30 லட்ச ரூபா கிட்ட வாங்கியிருப்பேன் நீ. 10 வருஷத்தில் 3 கோடி ரூபா. ஆயிரங்களில் போயிட்டுருக்கேன். நான் வந்து ஏக்கர் கணக்கில் நாங்கள் வாங்கிட்டு உட்காந்துருக்குறோம். மணி ஹேண்ட்லிங், அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். எதுக்கு டிசிப்ளின்? எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? டைத்தில் ஆரம்பிக்குது. 10 அப்படின்ற பாரு, அங்கே தொடங்குது டிசிப்ளின். எவன் டைத்தில் கை வைக்கிறானோ அங்கே இன்டிசிப்ளின் ஸ்டார்ட் ஆகிடுது. எங்கே இன்டிசிப்ளின் ஸ்டார்ட் ஆகுது அங்கே வெறுமை ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இன்னொரு 10% வந்து சேமிப்பு. நான் இன்னைக்கு காலையில் கேட்டேன், இந்த 1000 ரூபாயில் 100 ரூபா சேர்த்து வச்சா ஆண்டவரே நாங்கள் வீடு கட்டுற போகிறோம். நிறையா ஒரு பாஸ்டர்லாம் சேமிப்பு பேசுவார். எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை சேமிப்பு. சேமிப்புனா அவிசுவாசம் நினைப்பேன் நான். நம்ம ஒழுங்கின்மைக்கு என்ன பேர் வச்சுக்கிறோம்? விசுவாசம் பேர் வச்சுக்கிறோம். காசை இஷ்டத்துக்கு செலவழிச்சிட்டு விசுவாசத்தில் செலவழித்தேன். கடனை வாங்கி கண்ட ஹோட்டலில் உட்காந்து தின்னா ஸ்டார் ஹோட்டலில் தான் திம்பேன்னு தின்னுட்டு வந்து இன்டிசிப்ளினாக வாழ்ந்துட்டு கடன்காரனாக நின்றுட்டு கேட்டால் என்னவா? விசுவாசம். That is not faith, that is indiscipline. நான் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவேன். 200 ரூபா ஒருத்தன் மேகசினுக்கு 1998 கொடுத்தான். நான் மேகசின் ஆரம்பித்தது 2004 என்னமோ, 8 வருஷமோ 10 வருஷம் கழிச்சு மேகசின் பிரிண்ட் பண்ணும்போது சொன்னேன், எடுறா அந்த 200 ரூபா என்ன பெட்டியை தரலாம். எடுத்தேன் 200 ரூபா. இந்த 4 பேர் கொடுத்துருக்குறீங்க ஏசிக்கு, இன்னும் அப்படியே இருக்குது. ரூபா நோட்டு நம்பர் மாறாமல் வச்சுருப்பேன். நீ எதுக்கு கொடுக்குறியோ அதுக்கு தான் நான் செலவழிப்பேன், வேறு எதுக்கு செலவழிச்சதில்லை. ஒரு டிபார்ட்மெண்ட் காசு இன்னொரு டிபார்ட்மெண்ட் போட்டதில்லை. ஐ ஹாவ் டிசிப்ளின் இன் ஹேண்ட்லிங் மணி. அப்போ ஆனால் சேமிப்பு மட்டும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த 100 ரூபாயா சேர்த்த ஆண்டவரே அப்படின்னு நான் இன்னைக்கு காலையில் கூட கேட்டேன். ஒரு 10% மக்களை சேமிக்க சொல்லு, எதையாச்சும் போட்டு வைக்க சொல்லு. நான் சொன்னேன், நீங்கள் நினச்சா ஒரு நாளில் காசை கொடுத்துருவீங்க, இந்த 100 ரூபாயா சேர்த்து தான் வரப்போதா சொன்னார். இந்த 100 ரூபாயில் ஒன்றும் வராதுடா. இந்த 100 ரூபாயில் என்ன வரும் தெரியுமா? உன் கேரக்டர் வரும், டிசிப்ளின் ஒரு கேரக்டர் வரும். ஸோ சேவிங்ஸ் அப்படின்றது உனக்கு யூஸ் ஆகாதுன்ற வேலை. ஆனால் உனக்குள்ள மணி ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு கேரக்டர் அது கொண்டு வரும். என்னைக்கு பணம் உனக்கு மொத்தமாக சப்பாத்தி மாவு மாதிரி தெரியுதோ அப்போ நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். சிலர் சப்பாத்தி சுட்டாங்கன்னா
எப்படி இருக்கும்? டயர் மாதிரி இப்படி மொத்தமாக இப்படி இருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் கனவு கண்டப்போ ஒரு சப்பாத்தி உருண்டு வந்துச்சான், வந்து எதிரியெல்லாம் அழிச்சிருச்சான். அந்த சப்பாத்தி தான் இதுவோ அப்படின்ற மாதிரி அப்படியே இருக்கும் மொத்தமாக. சிலர் சப்பாத்தி இப்படி தொட்டு எடுத்தோம்னா அப்படியே லேயர் லேயராக வரும், சக்கு 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 சக்கு. என் ஒய்ஃப் சப்பாத்திலாம் போட்டால் அப்படி தான். அப்படி எடுத்தோம்னா 3 லேயர் வரணும். பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், வெளிப்பிரகாரம் 3 லேயர் தான் நான் சாப்பிடுவேன். பணம் எப்படி உனக்கு மொத்தமாக சப்பாத்தி மாவு மாதிரி 100ன்னு தெரிஞ்சோ நீ தோத்துட்ட. ஆனால் 100 ரூபா வந்த உடனே 10 10 25 75 அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீ ஜெயிச்சிட்ட. கையை தட்டு. என்னைக்கு ஒவ்வொரு 100 ரூபாயும் லேயர் 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 லேயரா அவனுக்கு தெரியுதோ, என்னைக்கு பேங்க்ல இருக்க பணம் அவனுக்கு லேயர் 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 லேயரா அவனுக்கு தெரியுதோ, என்னைக்கு கையில் இருக்க பணம் லேயர் லேயரா தெரியுதோ, அப்பதான் நீ ஜெயிக்கிற. மொத்தமாக 100 ரூபா கிடைச்சா சப்பாத்தி மாவு அப்படியே போய் எடுத்து 4 ஆமை விட ஒரு தக்காளி சாதம் தின்னுட்டு ஏப்பத்தை விட்டு வந்துடுறது. மணியில் லேயர்ஸ் இருக்கு. தட் இஸ் டிசிப்ளின் இன் ஹேண்ட்லிங் மணி. ஒரு 10% நான் இப்போ பிஸ்னஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பிஸ்னஸ் பண்ணணும், இங்கே இருக்கிற எல்லாம் பண்ணணும். இருக்கிற காசெல்லாம் பிஸ்னஸில் போடாமல் பாருங்க, அவனு ஃபெயிலியர் ஆயிடுவான். இருக்கிற காசுலாம் வயிற்றில் போடாமல் பாருங்க, அவனும் ஃபெயிலியர் ஆயிடுவான். பிஸ்னஸ்ன்றது ஒரு ஒரு போர்ஷனை எடுத்து போடணும். தட் இஸ் ஆர்ட் ஆஃப் பிஸ்னஸ். யார் பிஸ்னஸ் பண்ணலாம்? நீயும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். என் பிஸ்னஸ்குள்ளே சேர்ந்தா எவனும் பண்ணலாம். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, ஸோ எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்? 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட பிஸ்னஸ் பண்ண முடியும். தட் இஸ் மணி ஹேண்ட்லிங். பணத்தை அதான் உண்மையில் லோன் பேசும். ஸோ டிசிப்ளின்றது எல்லா ஏரியா. பைபிள் ரீடிங், கிவிங். அதான் கிவிங்கில் டைத்தில் தொடங்குது சார் டிசிப்ளின். ஒரு மனிதனுக்கு பணத்தை டிசிப்ளின் எங்கே தெரியுமா சொல்லித்தரார்? ஃபஸ்ட்டு தசம பாகம். என்னுடைய 16வது வயதில் 18வது வயதில் நான் தொடங்கினேன் தசம பாகம். என்னை பணக்காரன் ஆக்கிருக்கு சார். என்னை நல்ல கோடீஸ்வர ஊழியர்களில் ஒருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. I am proud to say I am a millionaire pastor. ஒரு ப்ராஃபட் என் தலையில் கை வச்சு சொன்னார், you will be the richest pastor in India அப்படின்னாரு. It will be fulfilled very soon. Amen. ஒரு தடவை ப்ராஃபட் சொன்னார், நான் பெருமைக்கு சொல்லலை, ஆனால் நீங்கள் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நான் 500 ரூபா வாடகைகள் நான் இருக்கிறேன். ஒரு ப்ராஃபட் உள்ளே வராரு. வந்த சொன்னார், அவர் யாருன்னே தெரியாது, அன்றைக்கி தான் பார்க்குறேன். அட்ரஸ் கேட்க வந்தார். இங்கே இருக்குது அட்ரஸ்ன்னு சொல்கிறேன். உடனே சரிங்கன்னார். சொல்லிட்டு சொன்னோம், யார் நீ கிறிஸ்டினான்னு சொன்னார். பேசிகிட்டு இருக்கும்போது சரி நான் வந்து ஒரு ப்ராஃபட்னு சொன்னேன். ஜோம் பண்ணுங்கண்ணே. ஜோம் பண்ணால் சக்கு சக்கு சக்குன்னு பேச. அப்போலாம் நான் கரெக்டாக மணி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். யாருக்கும் தெரியாது. இந்த கிவிங் யாருக்குமே தெரியாதுல்ல. அவர் சொல்கிறாரு, காட் இஸ் வாட்சிங் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் ஹேண்ட்லிங் மணி. உன் கையில் நான் கோடிகளை தருவேன்றார். 500 வாடகையில் இருக்கேன் சொல்லிட்டு என் கையை அப்படி எடுத்துகிட்டு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த கையை நம்பி பணம் தரலன்னா நான் வேறு எந்த கையை நம்பிடா பணம் தர முடியும்? என் காதில் என் இருதயத்தில் இப்போ வரை கேட்டுக்கிட்டே இருக்கு. என் கையை பிடிச்சி சொன்னார் அவர், இந்த கையை நம்பி நான் பணம் தரலன்னா வேறு எந்த கையை நம்பி நான் பணம் தருவேன்? நான் பணத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கேன்னு என் மனைவிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும். என் தாய் தகப்பன்கிட்ட கேட்டால் தெரியும். என் சகோதரிகிட்ட கேட்டால் தெரியும். ஏன் என் எதிரிகளிடம் கேட்டாலும் தெரியும். எல்லாம் பேசுவான், பேசி சொல்லுவான். பணம் அது ஒன்றில் கரெக்டாக இருப்பான் அவன். இந்த புகழ்ச்சி அகாயா நாடு முழுவதும் என்னிடத்தில் பரவி இருக்கிறது. If you are disconnected from money minded, that means you are disconnected from all kinds of sin. பணத்தில் நீ விடுதலை ஆயிட்டினா இந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆயிட்ட. ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் பணத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருத்தன் பணம் வேணான்னு சொல்றானா என்ன அர்த்தம்? உலகமே எனக்கு வேணான்னு சொல்றான்னு அர்த்தம். ஒரு சீனியர் பாஸ்டர்ட்ட நான் கேட்டேன்,
நல்ல மனைவி எப்படி பாஸ்டர் சூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ நான் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கேன், மெசேஜுக்கு போகல. இன்ஸ்ட்ரக்ஷன், தேவனுடைய வசனம் படிப்பித்தலுக்கும் சீர்திருத்துவதற்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு நான் மெசேஜுக்கு போகிறேன். ஓகே, ஏன்னா பெல்ட்டை மாட்டு அப்புறமேட்டு ஃப்ளைட்டை கெடுப்போம். நம்ம பாட்டுக்கு ஃப்ளைட் எடுத்துட்டு நேராக போய் டாய்லெட்டில் போய் மோதிடக்கூடாது. இப்படி டேக் ஆஃப் ஆகும்போது பாஸ்டர்கிட்ட கேட்டேன், அப்போ கல்யாணம் முடியல எனக்கு, பேச்சுலர் நான். பொண்ணை எப்படி சூஸ் பண்ணுறது சொன்ன, ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன். நீ கல்யாணம் கட்ட போகிற பொண்ணு பணத்தோட எவ்வளோ தொடர்பில் இருக்கான்னு பாரு. பணம் பணம் பணம்னானா அவள் உலகத்துக்கு அடிமைப்பட்டவ. அவளுக்கு உலகத்தில் இருக்க எல்லா பாவத்தோடையும் தொடர்பு இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தை அனுபவிக்கிறது தான் நமக்கு பணம் தேவை. ஒருத்தன் உலகமே வேணான்றான், அவன் என்ன சொல்லுவான்? பணமே வேணான்வான். பண ஆசை எல்லா தீமைக்கும். புரியுதா உங்களுக்கு? வேசித்தனம், விபச்சாரம், சினிமா, களவு, கொலை அத்தனை எதுக்கு பண்றாங்க? பணத்துக்கு தானே. பணமே வேணான்றேன். அப்ப என்ன அர்த்தம்? உலகத்துல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன்னு அர்த்தம். தண்ணி அடிச்சு ஆகணும்னு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் திருடுவான் கையில காசு இல்லைன்னா. அப்ப இவன் பணத்தை எடுக்கிறது காரணம் என்ன? காந்தி மீது இருக்கிற பாசம் அல்ல. ஐயோ இந்த நோட்டு அழகா இருக்கே அப்படின்லாம் எடுக்கல. அவனுக்கு உலகத்தின் மீது இருக்கிற பாசம் பணத்தை திருட சொல்லுகிறது. இருக்கீங்களா? அப்ப பணத்தின் ஆசை இருக்குன்னா அவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு அர்த்தம்? உலக ஆசை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தேவை ஒரு 5 லட்சம் ரூபா எல்லாருக்கும் சேலரி போடுறதுக்கு மாதம் அப்படின்னா 6 லட்சம் ரூபா வரும்போது 5 லட்ச ரூபா எடுப்பேன். 60 லட்ச ரூபா வந்தாலும் 5 லட்ச ரூபா தான் எடுப்பேன். நான் எங்களுடைய அடிப்படை டியூ மற்றும் சேலரி, என்னுடைய சேலரி இவைகள் போக மீதி பணத்தை நான் தொட்டதே இல்லை. அக்கௌண்டன்ட் இருக்கேன், கேட்டுக்கங்க. அதனால தான் 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணுவோம், 2 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணுவோம், டக்குன்னு நான் பண்ண முடியுது. உங்களெல்லாம் நம்பினா விளங்குன மாதிரி தான். இல்லை நீங்கள் நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன் லெவலுக்கு உங்களால் டக்குன்னு வர முடியாது. பாப்பா ஓடுவோம்னு அப்போ தான் செருப்பு எங்கே போட்டேன்னு நீங்கள். பரவாயில்ல, இருந்தாலும் உங்களை அரவணைச்சு கூப்பிட்டு போகிறேன், உங்களை டீச் பண்ணணும்னு பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் எப்படி திடீர்னு சில வேலையில் பார்க்க முடியும் சார்? நான் என்னுடைய தேவைக்கு போக மீதி இருக்கிற பணம் என்னுடைய பணமே இல்லை என்று மனதில் நினைப்பேன். என் பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்க எல்லா பணம் என் பணம் கிடையாது. எனக்கும் என் மக்களுடைய சேலரிக்கும் போக மீதி பணம், அது 6 கோடி இருந்தாலும் 60 லட்சம் இருந்தாலும் ஐ நெவர் பாதர். உங்கள் கைக்கு வர பணம் இருக்குல்ல, அதை நீங்கள் இஷ்டத்துக்கு செலவழிக்க முடியாது. ஏன்னா உங்கள் கைக்கு வர பணம் கூட உங்கள் பணம் கிடையாது. சார் 10 என் பணம் இல்லை, கடவுள் பணம் நல்லது, மீதி 90 உன் பணம் இல்லை, தெரியுமா? அந்த 90ஐ எடுத்துட்டு நேராக போய் நீ பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சினா ரைட்டா தப்பா? டக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ யோசிக்கிறீங்க, பயமாக இருக்குது. தப்பு. ஏன் உங்கள் பணம் தானே. என் பணமாக இருந்தாலும் எப்படி செலவழிக்கணும்னு இருக்குது சார், இருக்குல்ல. அங்கே போகிறது மட்டும் தப்பு இல்லை, அதை நல்ல விஷயமா கெட்ட விஷயமா உன் இஷ்டத்துக்கு செலவழிச்சா தப்பு. ஸோ என்னுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் டேக் இருக்குது. அப்போ என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணக்கூடாதா? பண்ணலாம். என்டர்டெயின்மெண்ட் ஒரு டேக் இருக்கும், கையை தட்டு. மாதத்துக்கு ஒரு நாள் லீவுன்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லை, வாரத்துக்கு ஒரு லீவுன்னு தராங்க இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க அந்த லீவை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது பார்த்தா ஒரு வருஷத்தில் அது ஒரு 20 நாள் 30 நாள் சேர்ந்துருக்கு. கடவுள் சொல்லுவோம், என்டர்டெயின்மெண்ட் பணத்தை நீ செலவழிக்கவே மாட்டேன்றடா, அது ஒரு 2 கோடி ரூபா இருக்குது இந்த வருஷத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சார் நிறைய பணம் ஏர்ன் பண்ணணும் சார், ஆனால் பண ஆசை வரவே கூடாது சார். பணமே இல்லாமல் பண ஆசை இருக்கிறவர்கள் இருப்பார்கள். 10 ரூபா இருக்காது, பணம்னு வாங்கி. அப்போ பணம் பண ஆசை இல்லை, பணம் இல்லாமலும் பண ஆசையாக இருக்கலாம். பணத்தை கோடிக்கணக்காக வச்சுட்டு அதை யோசிக்காமலும் இருக்கலாம். டிசிப்ளின் எல்லாம் சொல்லுங்கள். Handling money, in handling money. Discipline in prayer, discipline in Bible reading. எதற்காக டிசிப்ளின்? ஒழுங்கு தேவை. ஒழுங்கு இல்லாட்டி ஒழுங்கின்மை. எங்கே ஒழுங்கின்மை இருக்கிறதோ அங்கே வெறுமை இருக்கும். இந்த மாதம் வெறுமை உங்களை விட்டு வெளியேறும். நல்லா கை தட்டுங்க. வெறுமை என்னை விட்டு வெளியேறும். வெறுமை என்னை விட்டு வெளியேறும். காரணம், நான் ஒழுங்குக்குள் இந்த மாதம் கடந்து வருகிறேன். எங்கே ஒழுங்கின்மை இல்லையோ அங்கே வெறுமை இருக்க முடியாது.
அங்கே இருள் இருக்க முடியாது. என் கூட இருக்கிற இப்போ ஒரு 3 மாதம் யார் என் கூட இருக்கா, ஒரு 4 மாதம் யார் கூட, ஒரு 8 பாஸ்டர் இருக்கிறாங்க, ஒரு 10 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு 10 பேரும் கூட வர. இந்த 10 பேர் இந்த 3 மாதத்துக்குள்ளே பணத்தில் மேலே வந்திருக்கிறாங்க சார். 3 மாதத்துக்குள்ள உட்கார்ந்த இடத்துல இருந்து 1 ஹவர்ல 4000 ரூபாய் ஏர்ன் பண்ணிடுறாங்க பெர் டே. 1,20,000 ரூபா. அண்ணே உங்கள் சட்டையை மட்டும் அப்படி தொட்டுக்கிறேனே நான் ஒர்க் பண்ணும்போதுண்ணா, அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து வஸ்திர தொங்கலை தொட்ட உடனே ஹீலிங் நடந்துருச்சான். நான் காரில் உட்காரும்போது என் ஷர்ட்டை தொட்ட உடனே சர்ன்னு அவனுக்கு ஏறும் பாருங்க. ஒரு நாளைக்கு 1,20,20,000 ரூபா சம்பாதிக்கிறேன் கூட இருக்கிறாங்க பெர் டே. ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன் நான், மணி டிசிப்ளின். மணி டிசிப்ளின் நான் பார்க்குறேன் நடக்குது. பீப்புள் ஹூ ஆர் yielding ஃபார் டிசிப்ளின், they are earning a lot. கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிறவன், உண்மைக்கு பேர் தான் டிசிப்ளின், அநேகத்தின் மேல் அதிபதியாய் கர்த்தர் வைக்கிறார். ஸோ இன்னைக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் ஜெபம் ஒன்றுன்னு முடிவெடுங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணி பைபிள் ரீட் பண்ணுங்க. டிசிப்ளினாக போய் நில்லுங்க. டயர்டாக இருந்தாலும் போய் நின்றுங்க. சரியா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கறதுல டிசிப்ளினாக இருங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? மே காட் பிளஸ் யூ. 2வது, டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இயற்கையை பார்த்து ரசிங்க. அது ஒரு தேவனுடைய கடமை, தேவனுடைய கட்டளை. இயற்கையை ரசிக்கணும். ரசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபெய்த் வளரும், இன்க்ரீஸ் ஆகும். என்கிட்ட கர்த்தர் சொன்னார், நான் இவ்வளோ படைச்சி வச்சுருக்கிறேன், நீ ரூமுக்குள்ளேயே உட்காந்து ஜபம்னு பண்ணிக்கிட்டு இருக்கிற. டீயை குடிக்கிறப்ப கூட கிச்சனில் நெருப்பை பார்த்துக்கிட்டே குடிக்கிறாங்க சிலர். அப்போயாச்சும் வெளியே வந்து பாரு, வெளியே எய்த்தை விட்டு ஜன்னலை பார்க்க சொல்லலை. நான் மரத்தை பாரு, கலரை பாரு, செடியை பாரு. நான் சொன்னேன், நீ உட்காந்து பாடுறான்னாரு. நான் பார்க்குறேன், அப்படியே ப்ரெசன்ஸ் நிரப்புது. என்ன ஆண்டவரே, இதை போய் மக்கள்கிட்ட சொன்னால் வசனம் கேட்பான். இல்லை ஆண்டவரே, நீ பாடுற, உனக்கு விசுவாசம் வளருண்டா, கவலையெல்லாம் போயிருண்டான்றார். நான் சொன்னேன், பைபிள் படித்தா தானே கவலையெல்லாம் போகும், நீ இயற்கையை பாரு போயிருன்றார். வசனம் கேட்டாங்கன்னா இல்லை வீட்டுக்கு போன்னு சொல்லிடு, கேட்குறவன் கேட்கட்டும்ட்டு. என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், வேதத்தை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள். கைத்தட்டு. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகளை உங்கள் பரமபிதா உடுத்து வைக்கிறார், அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஐயா கவலையா இருக்கு, இந்த கவலை போறதுக்கு என்ன செய்யணும்? இயற்கையை பாடுறா, இயற்கையை பாடுறா. ஐயா ஒன்னும் சேர்த்து வைக்கல, பயமா இருக்கு, பறவையை பாடுறா, பறவையை பாடுறான்ற. ஐயா நாக்கு எப்படி பயன்படுத்த தெரியல, கப்பலை பாடுறா, குதிரையை பாடுறா. எனக்கு குழந்தையே இல்லையே, வெளியே வானத்தை அண்ணாந்துப்பா. God is in nature. கடவுளோடு இணைந்திருக்கிறவன் இயற்கையிலே கடவுளை பார்க்கிறான். காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உலகத்தோற்றம் கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கவையினாலே காணப்படுகிறது. காணப்படாததை நீ பார்க்கணும்னா உண்டாக்கப்பட்டதை பார்த்தா அதுல தெளிவாக விளங்குமா? கடவுளை பார் இயற்கையிலே. இயற்கையை பார்க்குற ஒரு 10 நிமிஷம் டெய்லி 5 நிமிஷம் இயற்கையை பார்த்துட்டு உட்காந்துருங்க, கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார். யோபு சொன்னா, என் வாழ்க்கையில் பிசாசு நிறையா வேலை பார்க்குறான், அவர் நிறையா பிசாசுன்னு சொல்ல, ஆண்டவர் நிறையா பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, என் வாழ்க்கை நீ எந்திரிக்கவே நினைக்கிறேன், அப்படி இப்படின்னு பேசினான். கர்த்தர் சொன்னாங்க, வா, குழி முயலை பார்த்துருக்கிறியா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. வரையாடை பார்த்துருக்கிறியா? நீர் யானையை பார்த்துருக்கிறியா? ஒட்டகச்சிவிங்கியை பார்த்துருக்கிறியா? தீக்குருவியை பார்த்துருக்கிறியா? நெருப்பு கோழியை பார்த்துருக்கிறியா? அப்படின்னு ஒவ்வொன்றா விலங்கை பற்றி தான் பேசுகிறார். குதிரையை பார்த்துருக்கிறியா? காண்டாமிருகத்தை பார்த்துருக்கிறியா? முதலையை பார்த்துருக்கிறியா? டைனோசரை பார்த்துருக்கியா? அவன் இயற்கையில் இருக்கிற வெறும் எரேமியா பார்த்தியா, எசேக்கியேலை பார்த்தியெல்லாம் சொல்லலை, மிருகங்கள்லாம் பார்த்து சொல்லி இதெல்லாம் பார்த்தியாடான்றாரு. பார்த்துட்டு சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். தேவனோடு இணைந்தவனுக்கு இயற்கையிலே தேவன் பேசுவார். கன்னியாகுமரி லீடர்ஸ் மீட் முடிச்சாடு பார்த்து அப்படியே மேலேருந்து பார்த்தா கடல் பார்க்குற, எவ்வளோ பெரிய கடவுள்,
எவ்வளோ பெரிய கடல். அவர் சொல்ல, இந்த கடல் எவ்வளோ பெருசுனா நான் எவ்வளோ பெருசு பாரு. இதுக்குள்ள எவ்வளோ திமிங்கலம் ஓடிக்கிட்டு இருக்கு. பைபிள் சொல்லுது, திமிங்கலங்களுக்கு உணவளிப்பாராம். எனக்கு போட்டுற மாட்டாரா? என் ப்ராஜெக்ட் காசு தந்துட மாட்டாரா?